நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் ரூபாய் 1020 கோடி ஊழலை கண்டறிந்ததாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் யாதவ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யாதவ், விவரங்கள். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு மீது தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஆனால் அவரை ஸ்டாலின் அரசு காப்பாற்றி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். உண்மையிலேயே திரு ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், செய்வாரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் ரூபாய் 1020 கோடி ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர் திரு KN நேரு தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு 7.5% முதல் 10% வரை கமிஷன் கொள்ளையடித்துள்ளது இந்த கடிதம் வாயிலாக வெளிவந்திருக்கிறது. கழிப்பறை கட்டுவது முதல் நபார்டு வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20% முதல் 25% வரை பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்ற அமலாக்கத்துறை விமர்சித்திருக்கிறது. இதனை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்திருக்கிறாங்க. அந்த கடிதத்துல வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழல்களுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பது வெறும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மாடல் தான் என்பதை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமலாக்கத்துறை அனுப்பிய ரூபாய் 888 கோடி ரூபாய் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை காப்பாற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு. தற்போது அடுத்த ஊழலும் வெளிவந்திருக்கிறது. திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தாலே மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசே செயல்படுத்தலாம். ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கலாம். பொங்கலுக்கு ரேஷன் கார்டு ரூபாய் 5000 தாராளமாக வழங்கலாம். அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டிற்கு ஓராண்டிற்கான பட்ஜெட்டையே தாக்கல் செய்து விடலாம். இவ்வளவு மக்கள் பணத்தை வாரி சுருட்டிக் கொண்டு இன்னும் எத்தனை நாட்கள் தான் தானும் தான் சகாக்களும் தப்பித்துக் கொண்டு இருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். காலம் மாறுகிறது, காட்சிகள் மாற தொடங்கிவிட்டன. அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மடியில் கனமில்லை என்றால், வழியில் பயமில்லை என்றால் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும், செய்வாரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.